புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறதுல ஏஜ் ஒன்றும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நான் 64 வயசில் எனக்கு ஆசையாக நான் கற்றுக்கிட்டேன், ஜூட் பேக் தயார் பண்ணேன். ஹலோ, வணக்கம். வெல்கம் யூ ஆல் டு பீப்புள்ஸ் பேக். குணாலன் சார் கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அவர் ஒரு நிறைய ஐட்டம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஜூட் பேக்ஸ், ஹேண்ட் பேக், பவுச், சுருக்கு பை, அதே பேக் லைக் தட். ஈவன் இந்த பவுச்சில் ஒரு 2-3 ரகம். ஹி டாட் ஆல் த பாசிபிலிட்டிஸ். லஞ்ச் பேக், இந்த மாதிரி ஒரு பல பேக்ஸும் அதனுடைய நுணுக்கங்களோடு சொல்லி கொடுத்தாரு. அந்த கஸ்ஸெட் வைக்கும் போது எப்படி கவனமாக நம்ம திருப்பணும் அப்படின்றத அவர் 2-3 தடவை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த வீடியோ அவர் அங்கே செய்யும் போதே நாங்கள் இங்கே செய்யணும், அந்த மாதிரி அவர் நம்மளை க்ளோஸாக கேமரா வச்சு எனக்கு நல்லாவே புரிய வச்சார். ஐ லைக் ஹிஸ் அப்ரோச் அண்ட் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டைமிங்ஸ். நமக்கு எப்படி வாட்டமோ அந்த டைமில் அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. அந்த நம்ம கோஆப்ரேட்டிவாக அவங்களோட கற்றுக்கிட்டா நிறைய கற்றுக்க முடியுது. அவர் அந்த 0 லெவல், எனக்கு பிஸ்னஸ் பற்றி சுத்தமாக தெரியாது, ஆனால் அவர் எனக்கு அது மோட்டிவேட் பண்ணி அது நீங்கள் ஜூட் பேக் தயார் பண்ணுற லெவலுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு. அந்த பொருள் எங்கே வாங்கிறது எல்லாமே சொல்லித்தராரு. ஆரம்பிக்கிற கோர்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அப்புறம் பிடிஎஃப் அனுப்புகிறாரு. அந்த மெட்டீரியல்ஸு நம்ம என்னென்ன தயார் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இதுக்கு பிடிஎஃப் அளவு என்னென்ன சைஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம தயாராகிறதுக்காக முதல்லையே நம்மளுக்கு அந்த பிடிஎஃப்பு. ரெண்டாவது நம்ம அதை சேவ் பண்ணி வச்சிக்கினா அதை பார்த்தே நம்ம ஃப்யூச்சர்லேயும் நம்ம அளவாக கட் பண்ணி செய்யறதுக்கு வாட்டமாக இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளை கூடவே தைக்க சொல்கிறாரு. அது எது ப்ரிகாஷனாக இருக்கணுன்றதை முதல்ல சொல்லிடுறாரு. அவர் சொல்கிறத 100% ஃபாலோ பண்ணால் நீட் அவுட்புட் வருது. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வேணும்னா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாரு. மெட்டீரியல் அனுப்புனார். நாங்கள் ஃபீஸை நம்ம கட்டின உடனே அடுத்த தபால்லையே நமக்கு வந்துடுது மெட்டீரியலும் ஆம்பிளாக இருக்குது. அதுக்கப்புறமும் 2-3 ஐட்டம் நம்ம தச்சு பார்த்து ட்ரையல் பார்க்குறதுக்கு வேண்டிய மெட்டீரியலோடு அனுப்புகிறார். கிளாஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் நமக்கு செய்ய முடியும். அந்த மாதிரி ஜிப்பர், அப்புறம் ரன்னர், அதுக்கு துணையான டேப்புங்க, லைனிங் கிளாத்து கொஞ்சம் மீந்திருக்குது, அப்புறம் இந்த ஜூட் மெட்டீரியலே கொஞ்சம் மீந்திருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரபிள். ஈவன் ஊசி கூட அவர் தான் அனுப்பிச்சார். இன்னும் ஃபேக்ட் வாட் இஸ் அந்த நம்ம 18 நம்பர் ஊசியை எங்கள் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி தைச்சா நல்லது, நமக்கு கிடைக்காதோ என்னமோன்னு அவரே அதையும் அனுப்பிடுறாரு. ஸோ நம்ம எந்த பொருளையும் தேட வேண்டியதே இல்லை, அது அவர் அப்படியே அனுப்பிடுறார். அதை நம்ம யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி everyone should benefit from his teachings. குணாலன் கிளாஸ்லேயே தியரி கிளாஸை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். தியரி கிளாஸில் அவ்வளோ கிளியராக இருந்தார். அப்பப்போ கொஞ்சம் அந்த ரேட் ஃபிக்ஸிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஆன் த வே ஆஃப் த ப்ராக்டிக்கல் கிளாஸ். அதுக்கப்புறம் எல்லா ஐட்டமும் முடித்த பிறகு 1 or 2 days ஆர் ஈவன் 3 days தியரி கிளாஸ் நடத்துகிறார். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ட்ரேட்மார்க் வாங்குற வரைக்கும் நம்மளுக்கு எப்படி அதை நம்ம வாங்கணுன்றதை சொல்லி கொடுக்குறாரு. உத்தியோக ஆதார்லேருந்து ஆரம்பித்து ட்ரேட்மார்க் வரைக்கும், பிராண்டு வரைக்குமே அதை ஒரு ட்ராக்காக அது நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது 1 மீட்டரில் எவ்வளோ கிளாத்து, எவ்வளோ பேக்ஸ் செய்ய முடியும் அப்படின்றதையும் நமக்கு அந்த மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு பேகுக்கு ஒரு ஐட்டமு 1 மீட்டரில் எத்தனை பேக் வரும், 50 பேகுக்கு எவ்வளோ மீட்டர் வாங்கணும், இந்த மாதிரி சில விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறாரு. லேபர் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அடுத்தது நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு, வெளியில் தச்சு கொடுத்தா அது எப்படி நம்ம பர்ச்சேஸ் அவங்களுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறது, நம்மளுக்கே லேபர் வச்சா அவங்களுக்கு எப்படி ஃபீஸ் கொடுக்கறது, அடுத்தது கரண்ட் பில்லு முதல் கொண்டே அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு.
ஃப்ரம் த ரூட் ஆஃப் த பிஸ்னஸ் டில் யூ கெட் அ வெரி பிக் பிஸ்னஸ் வரைக்குமே அவர் எல்லாமே கைட் பண்ணிடுறாரு. நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக காமிச்சோம்னா ஹீ வில் பி ஹாப்பி. அண்ட் மோர் ஓவர் இந்த தியரி கிளாஸில் சில விஷயங்கள் சொன்னார். அதாவது பேக்னுடைய குவாலிட்டி, அந்த ஜூட்னுடைய குவாலிட்டிஸ், அது ஃபினிஷிங் எப்படி இருக்கணும், எப்படி பப்ளிக் எதிர்பார்க்குறாங்க, நம்ம அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை எப்படி புரிஞ்சிக்கிறது, கஸ்டமர் அப்ரோச், இந்த சைடு டீலர்ஸ் அப்ரோச், நம்ம பொருள் வாங்கிறது எப்படி, யார்கிட்ட எங்கெங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் அதை கைட் பண்ணுறாரு. மிஷின் எப்படி வாங்கிறது, எந்த மிஷின் சூட்டபிள் ஃபார் திஸ் ஜூட் பேக் மேனுஃபேக்சரிங், ஒரு யூனிட் ஆரம்பிக்கிற வரைக்குமே எல்லாமே அவர் அந்த தியரி கிளாஸில் சொல்லி கொடுக்குறாரு. அது சொல்ல சொல்ல நம்ம எழுதிக்கணும், இல்லைனா அவ்வளோ விஷயம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்பப்போ நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் ஹிஸ் கிளாஸ். அவருடைய கிளாஸ் எல்லாருக்கும் புரியும். எல்லாருமே நல்லா அனுபவித்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ட்ரைங் டு லேர்ன் ஜூட் பேக்ஸ். நிறைய பேர் கற்றுக்கிட்டு பலனடையலாம். வாழ்த்துக்கள் குணாலன். You have many good futures. All the best. நன்றி.